என்னோட பேர் விமல். நான் சூடாமணிபுரம், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். கடந்த 2017 என் கணவர் அமிர்தராஜா, அவர் தம்பியோட பேர் பீட்டர். என்னோட கணவரோட தம்பி பீட்டர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் 6 கோடி கடன் ஆகிட்டார். அதுக்காக என்னையும் என் பிள்ளைகளையும் என் கணவர் வந்து வீட்டை விட்டு விரட்டுறாரு. எப்போ? 2022. எப்படி அப்படின்னா, டைவர்ஸ் போட்டால் பொண்டாட்டியும் பிள்ளையும் வீட்டை விட்டு விரட்டிடலாம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யார்கிட்ட உங்கள் வீட்டில் யார்கிட்டயாவது கடன் இருந்துச்சு, உங்கள் வீட்டு தாய பிள்ளைய இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் கணவன் இருக்கீல்ல, கணவரோட தம்பியோ அக்காவோ அண்ணனோ தாயோ தந்தையோ யார் கடன் ஆனாலும் நீங்கள் கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் விரட்டி விட்டுலாம். விரட்டி விட்டுட்டு என்ன பண்ணலாம்? டைவர்ஸ் கேஸை போட்டு விரட்டி விட்டுலாம். அடுத்து உங்களுடைய கடனெல்லாம் கட்டி கூட முடித்து எல்லாம் அவங்க வழியாமல் உட்காந்து திங்கிறவங்களுக்கு வீடெலாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஓகே நான் உன்னை சேர்த்து வாழ வைக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் அது ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஏன் வாழ்க்கையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே வந்து 2022 டைவர்ஸ் போட்டேன் அப்படின்ட்டு என் கணவர் அமிர்தராஜா அவன் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கேன், நீ முடிஞ்சால் கோர்ட்டில் பார்த்து வந்து வீட்டில் இருந்தார். அதுக்கடுத்து 2022 நான் வாழ்ந்த வீட்டை வந்து அவர் தம்பி பேருக்கு எழுதி வச்சு, தம்பி பீட்டர் வந்து இழுப்பக்குடி கருணான்றவரோட தங்கச்சி தர்மாதேவிக்கு எழுதி வச்சுருக்காரு. அந்த மாதிரி வாங்கி கொடுத்து இப்போ அந்த வீட்டில் வந்து பெஸ்ட் மம்மிக்காரை வந்து வாடகைக்கு இருக்காங்க. கேட்டால் இப்போ நாங்கள் வீட்டை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம், வாடகைக்கு இருக்கா, எதுக்கு கொடுக்குறிய? அப்போ கோர்ட்டில் பாருன்னு எதுக்கு சொல்கிறிய? கோர்ட்டில் பார்த்து வந்து வீட்டில் இருந்து எதுக்கு சொல்கிறிய? வீட்டை அப்படிலாம் வச்சுருக்கானு நான் கோர்ட்டில் போட்டு வந்து வீட்டில் இருந்துப்போம்ல. இப்போ வசிப்பிட உரிமை கேட்டிருக்கோம், தரமாட்டேன்றிய. கோர்ட்டில் வந்து எல்லாமே கோர்ட்டில் பாருன்றிய. கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கப்போ அப்போ விட்டுருங்க. அப்போ எதுக்கு அதுக்கடையில் வந்து ப்ராப்பர்ட்டி அடுத்தவங்களுக்கு மாற்றி சீட் பண்ண நினைக்கிறிய? ஆமாம் தானே? 2வது சொந்த மந்த ஆயவிடலாம். நீ விடு, அவன் போயிட்டு போகிறேன், தமிழோட போய் குடும்பம் இருந்துட்டு போகிறேன், நீ விடுன்றிய. நானே இருக்கிறேன், உங்களுக்கு வீடு வாசல் இருக்குது, நகை இருக்குது, சொத்தெல்லாம் இருக்குது, உங்கள் வீட்டை விற்று அவங்களுக்கு கொடுத்து கடனை கட்ட சொல்லுங்கள். எதுக்கா எங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டு அப்புறம் ஊர் உலாமல் நான் ஓடி போய் நான் அசிங்கப்படுத்துறிய? அப்போ உங்களை மட்டும் சொன்னால் மட்டும் நல்லா வலிக்குதுல்ல. அதே மாதிரி தான் அடுத்தவள் இருக்கும். இப்போ வந்து இல்லாதவளாக சொல்லி விரட்டி அடிச்சுட்டு அவளே விரட்டி விட்டுட்டு அப்புறம் அவளே ஓடி பண்ணி சொல்லி கதை கட்டுறப்ப அப்படி தான் மற்றவங்களுக்கு வலிச்சிருக்கும். ஆமாம் தானே? அதை மாதிரி யோசிக்கணும். சொந்த பந்தம்லாம் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டை விற்றுருங்க, விற்று காசை கொடுங்க என்கிட்ட. ஷேர் மார்க்கெட்டில் நீ காசு போட்டால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஷேர் மார்க்கெட் நீ 10 லட்சம் போட்டு நீங்கள் லாஸ் ஆகிட்டா நீங்கள் போய் சாகுங்க. அல்லது எவன் வந்து அகலக்கால் வச்சு பணம் போட்டோன்னா அவனை போய் சாக சொல்லுங்க. அதுக்கு எதுக்கா என்னையும் நம்மளுக்கு கொடுமைப்படுத்துறீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், 10 நாளாக வந்து மே மாதம் இதே வீட்டு முன்னாடி 10 நாளாக தெருவில் கிடந்தோம். எங்களுக்கு எந்த ரெமெடியுமே கிடைக்கல. ஒரு வாடகை வீடு பிடிச்சி கொடுத்துருக்கா, அவ்வளோதான். இப்போ கூட சொல்கிறேன், அந்த வீடு எங்களுடைய வாழ்ந்த வீடு, கடனுக்காக எங்களை பாடுபடுத்தி நிலைமைக்கு ஆளாகியிருக்கானுவ. வாழ்வோ சாவோ அது அந்த வீட்டில் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நான் பல பதிவு வந்து போட சொன்னேன். லெட்டர் அனுப்புனா பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆட்களை சப்போர்ட் வச்சுருக்காங்க. இந்த பதிவை வந்து சிஎம் ஐயா பார்க்கணும். எனக்கு எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். நாங்கள் வந்து அடுத்தவட்ட கேட்கல, சரியா? எங்களுக்குள்ள நிதியம் பிள்ளைகளுக்குள்ள நிதியை கேட்குறேன். 2 குழந்தைய இருக்காங்க. இன்றைக்கி வந்து வாழ்க்கை இழந்து, படிப்பு இழந்து, அம்புட்டை இழந்து, மன உளைச்சல் ஆளாகி அந்த குழந்தைகள் வந்து பரிதாபமாக இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளோட உங்கள் குழந்தையெல்லாம் தெருவில் இருந்தால் விட்டுருவீங்களா? உங்கள் குழந்தைய தெருவில் 10 நாளாக கிடந்தா நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் யாராவது ரெண்டு போங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டாக ரெண்டு போங்க, நீங்கள் எந்த அதிகாரியாக ரெண்டு போங்க. 2 குழந்தைய தெருவில் நீங்கள் இருப்பீங்களா? நினச்சி பாருங்கள். உங்களை மாதிரியா மற்றவங்க நினச்சி பாருங்கள். அப்போ தெரியும் அந்த வருத்தம் வேதனையும். நியாயமானதுக்கு வாதாடுங்க, நியாயமானதை செய்யுங்க. அப்போ தான் வந்து என்றைக்கும் அது நல்லாயிருக்கும், என்றைக்கு நிலைக்கும். மன வேதனை சொல்கிறேன், வயிற்றெரிச்சலில் சொல்கிறேன். எங்களோட பணத்தில் யாரும் வாங்காதியே, நல்லாவே இருக்க மாட்டியே. அது என் குழந்தைகள் சேர வேண்டிய பணம். லஞ்சம்ன்ற பேரை நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அந்த பணம் லெவிக்காது. இப்போ சொல்கிறேன், ஏன்னா 3.5 வருஷமாக எவ்வளோ கொடுமைப்பட்டுமே அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. 8 வருஷமாக வந்து எந்த வருமானம் தரமான்னு சொல்லிட்டாரு. வெளிநாட்டில் இருக்கார், வெளிநாட்டில் சம்பாரித்து தம்பியோடைய காப்பாற்றுறாரு, தம்பி குடும்பத்தை காப்பாற்றுறாரு. அப்போ ஒன்றா கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்துக்கடான்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறேன், ஒன்றா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க. அப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு தேவை நியாயம், எங்களுக்கு தேவை நீதி. எங்களுக்கு உரியதை கொடுக்க அப்படின்னா அதுக்காக எதையும் நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். ஒரே முடிவு தான். இது வந்து தமிழக முதல்வரையாவுக்கு நான் இதனால் எங்களுடைய இந்த மாதிரி எங்களை இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டினதுனால, இந்த கேஸ் போட்டதுனால எங்களுடைய வேலை இலக்க வச்சு, என்னுடைய வேலை இலக்க வச்சு, என்னுடைய சம்பளத்தை இலக்க வச்சு, வாழ்வாரத்தை இலக்க வச்சு, என்னுடைய உடைமைகளெல்லாம் பறிச்சுக்கிட்டு எங்களை தெருவில் விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து எத்தனையோ பேர், இதே காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், பல பேர் வந்து உடந்த. நான் எல்லோரும் உடனே சொல்லவே இல்லை, பல பேர் உடந்த. எங்களுடைய வெத்தஸ்லாம் இருக்காதிய, சரியா? உங்களுக்கு நியாயமான முறையில் கிடைக்கிறத வாங்கிக்கோங்க. எங்கள் பிள்ளைய விட்டெல்லாம் வாங்கி சாப்பிட நினச்சின்னா அந்த காசு உங்களுக்கு லெவிக்காது, சரியா? மனுஷனை ஏமாற்றலாம், தெய்வத்தை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது.